வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் எம்பிசி சேனல். உங்க எல்லாத்தையும் மறுபடியும் எம்பிசி சேனலுக்கு வரவேற்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா எனக்கு இருக்குங்க. ஸோ உங்கள்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஸோ மக்களாகிய நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஏதாவது நாட்டு நடப்பு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த 100 நாள் நம்ம எடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். இந்த 106 நாள் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல போயிட்டு இருக்க போது அதை பத்தி நம்ம ரிவ்யூவா டெய்லி பேசிட்டு இருக்கோம். ஸோ நேற்று 36வது நாள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு முக்கியமான சேனல் தான், தவிர்க்க முடியாத ஒரு சேனல் இது. கண்டிப்பா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்சிஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம சேனல் ஆரம்பிச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 டே 36ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த குவிக்கா, ஷார்ட்டா, தெளிவா ஒரு ரிவ்யூவா பார்த்துடலாம். வாங்க வீடியோ போலாம். பிக் பாஸ் சீசன் 8 டே 36. இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்லணும்னு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு என் மைண்ட்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா பிக் பாஸ்ல, ஒரு 15 பேரோ 16 பேரோ இருக்காங்க பாத்தீங்களா. அவங்க சுவாரஸ்யம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு 6 பேரை சுவாரஸ்யமா ஆக்கிறதுக்காக ஒரு 6 பேரை அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த 6 பேர்த்துல பாத்தீங்கன்னா மஞ்சரி ஓகே, ரியா ஓகே, இந்த 2 பேர் ஓகே. மீதி 4 பேர் என்ன சொல்றது, சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பட் அவனுங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களோட மோசமான தூக்கத்தை தான் போட்டுட்டு இருக்காங்க உள்ளார. முக்கியமா அந்த வர்ஷினி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா. அந்த பொண்ணெல்லாம் கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, இவங்களை அமுச்சிங்கன்னா வேற லெவலுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி பிக் பாஸ் செலக்ட் பண்ணி உள்ளார அமுச்சு விட்டாருங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க போய் என்ன சொல்லிச்சு, நான் பிக் பாஸ் சீசனே பாக்குறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு பாத்தீங்களா. அதுதாங்க அது சொல்லுவாங்கல்ல, எனக்கே உபூதியான்ற மாதிரி பிக் பாஸுக்கு உபூதி அடிச்சு பாத்தீங்களா வர்ஷினி. ஆனா சுவாரஸ்யத்துக்காக அனுப்பிச்ச அந்த பொண்ணு நான் பிக் பாஸே பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னது வேற லெவல்மா, ஹேட்ஸ் ஆஃப்மா. ஸோ பிக் பாஸ் இப்படிதான் ஆளெல்லாம் செலக்ட் பண்றீங்க. ரைட்டு, ரைட்டு விடு. சரி வாங்க, நேற்று பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்பை பத்தி பேசுவோம். போன வாரம் சத்யா இருந்தாரு. அந்த சத்யா இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த கிரவுனை நம்ம அருணுக்கு போட்டு விடுறாரு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப்படிம்பாங்க, அதாவது ஒரு கிங் போட்டிருக்க ஒரு கோட் மாதிரி, அதாவது ஒரு என்ன சொல்றது, இப்படி கட்டிருப்பாங்க, பின்னாடி தொங்கும் பாத்தீங்கன்னா. பழைய நிறைய படத்துல, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். அந்த மாதிரி கிங்குன்னு ஒரு கேப் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேப்புக்கு பின்னாடி ஒரு 5 ஸ்ட்ரிப் மாதிரி தொங்குது, ஒரு இது மாதிரி தொங்குது, ரிப்பன் மாதிரி ஒரு 5 கலரா தொங்குது. இந்த வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இந்த கேப்டன் சரியில்லை, அவரு சரியா நடந்துக்கல, ஒரு சாரார் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு, மற்ற சாராருக்கு உள்ள நியாயத்தை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட் உங்களுக்கு உள்ளார யாருக்காவது அந்த கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்ட்ரிப்பை நீங்க பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இதே மாதிரி அந்த 5 ஸ்ட்ரிப்பும் பிச்சுட்டாங்கன்னா அந்த அருணோட கேப்டன்ஷிப் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. கேப்டன்ஷிப் அருண் கேப்டனா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நல்லா இருந்துச்சு, புதுசா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பிக் பாஸ் வீட்ல. அதாவது இந்த மைக்கை சரியா மாட்டாம இருக்கிறது, இந்த தூங்கக்கூடாத டைம்ல, ஸ்லீப்பிங் டைம் இல்லாம போய் அந்த டைம்ல போய் தூங்குறது, இந்த மாதிரி யாராவது தூங்குனாங்கன்னா பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடையாது, வேற யாருக்காவது கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரயான் ஒழுங்கா மைக்க மாட்டாம இருந்தாருன்னா பனிஷ்மெண்ட் ரயானுக்கு கிடையாது, ஜெஃப்ரிக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ற, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா இன்னொருத்தன் தப்பு பண்ணா நமக்கு பனிஷ்மெண்ட் வருங்கிற ஒரு பயத்திலேயாவது எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அதனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கம் போல மண்டே ஃபார்மாலிட்டி டே, ஷாப்பிங்
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் எப்போது வந்து யார் ஸ்வாப் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய நீண்ட நிறைய ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரியே தெரில. ஸோ இந்த வாரமும் அதே மாதிரி தான். யாரையும் வந்து பெருசாலாம் வந்து அடிச்சுக்கிட்டு நான் போகிறேன் நீ போகிறேன்லாம் சொல்லவே கிடையாது. நீட்டாக க்ளீனாக ரயன் போட்டோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துறாங்க. இந்த சைடு 4 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னமும் அடிதடிதாங்க. அதே கொலாயடி சண்டை தான். நான் போறேன் நீ போறேன் அப்படின்ட்டு புதுசாக வாங்கினா அப்படித்தான் இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைடு பார்த்தீங்கன்னா அன்சிதா ஆனந்தி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்சிதா வந்து கன்ஃபார்மா இருக்கு, நான் போறேன் இந்த வாரம். நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த விட்டு போயிடுச்சு, அதனால இந்த வாரம் வந்து நான் கொஞ்சம் எனக்கு வந்து பிரேக் தேவைப்படுது. பிரேக்னா நான் மறுபடியும் திரும்பி வரதுக்காக எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது, அதனால நான் அந்த சைடு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து நினைச்சுக்கிட்டு நான் போறேன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரியாவை வந்து ரியா போறேன்னு சொல்லலை, ஜாக்லின் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்றாங்க ரியாவை, அதாவது நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மஞ்சரி பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் நீங்க போன வாரம் போனீங்க, போன வாரம் போயிட்டு நீங்க ஒரு சுவாரஸ்யமே இல்லாம அங்க இருந்ததே தெரியாத அளவுக்கு தான் இருந்தீங்க நீங்களே சொல்றீங்க. ஸோ ஒரு 4 வாரம் இருந்த நீங்களே வந்து அவங்கள பத்தி ஒரு விஷயமும் தெரியாம அங்க உட்காந்துட்டு உங்களாலே ஒன்றும் படாங்க முடியலையே, ஆணியை புடுங்க முடியலையே. இப்ப இந்த வாரம் ஒயில் கார்டில் வந்த ரியா வந்து எந்த அளவுக்கு போய் அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜாக்லின் வாயை மூடிக்கிச்சு. வழக்கம் போல ஜாக்லின் வந்து தெரிஞ்ச மாதிரியே பேசுங்க. அதுக்கு வந்து எல்லாம் நான் தான் உலகத்திலே பெரிய பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சொன்னோன்னா மஞ்சரி சொன்னோன்னா அமைதி ஆயிடுச்சு. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு மனதான் வந்து அன்சிதாவா ஆனந்தியான்னு பார்க்கும்போது அன்சிதா வந்து இந்த வாரம் வந்து ஸ்வாப் பண்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ரியாட்ட சொல்றாங்க, உன்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு. நான் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணல, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் நான் பண்ணப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ரியா வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, அதாவது வந்து இது வந்து ஒரு டீம் கேம் தான். இந்த டீம் கேமை தாண்டி இண்டிவிஜுவலா ஒரு கேம் இருக்கு இந்த இதுல. அதாவது கடைசியில் ஏதாவது ஒரு ஆள் தான் வின்னர், கரெக்டா டீமுக்காக கொடுக்க போறாங்க கேர்ள்ஸ் டீம்ஸ், யாராவது ஒரு ஆளை தான் வின்னராக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை கரெக்டா மஞ்சள் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேம், அதாவது நம்ம அந்த ஷாப்பிங் அங்கே போனோம்னா நமக்கு என்ன இண்டிவிஜுவலா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை வச்சுதான் எல்லா கேமுமே விளாடணும் அப்படின்ற மாதிரி மஞ்சள் வந்து சொல்றாங்க ரியாட்ட. கரெக்டான வேல்டான பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து ஆனந்திட்ட கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆனந்தி ஓ இடத்த பிடிக்கிறதுக்கு மஞ்சரி ட்ரை பண்றா, பார்த்து விளையாடு அப்படின்ற மாதிரி அன்சிதா வந்து ஆனந்திட்ட சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், ஆனந்தி வந்து என்ன பெரிய கொம்பா? ஆனந்தி மட்டும் என்ன சொல்றது ஒரு லீடர்ஷிப்பா ஒரு கேப்டன்ஷிப்பா அந்த டீம்ல இருக்கணும் என்ன அவசியம் தான் இருக்கா? வேற யாருமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இடத்துக்கு போய் ஒரு கேப்டனா ஒரு லீடரா ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டா இருக்கக்கூடாதா? என்ன தப்பு அது? அதை வந்து அன்ஷிதா வந்து அந்த பாயிண்ட் வந்து ஆனந்திர சொல்றாங்க. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு தப்பா அப்படிது, அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த மாதிரி ஸ்வாப்பிங் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று அன்ஷிதா ஒரு விஷயம் பாராட்டணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப் ஆன ஆளுங்க பார்த்தீங்கன்னா சும்மா டம்மி பாவா மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அங்கே போயிட்டு அப்பாடா தப்பிச்சண்டா ஒரு வாரம் வந்து இவங்க டீம்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க எல்லாருமே. பட் முதல் முறையா அன்ஷிதா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பாயிண்ட் பண்ணாங்க. அதாவது என்ன சொல்றது, எடுத்தோடனே போனோடனே எனக்கு வந்து பெட்ரூம் அது பெட் அது வேணும், எனக்கு வந்து நீட்டா இருக்கணும் கிளீனா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுது. அதெல்லாம் ஓகே தான். பட் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து சாப்பிட போகும்போது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபக் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட பார்த்தானே ஓடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கடைசியில் அன்சிதா அதை பிடிச்சிட்டு என்ன நான் வந்து உங்க டீமுங்கிறீங்க, பட் என்னை சாப்பிட கூட கூப்பிடாம நீங்க மட்டும் போய் சாப்பிட்றீங்க, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போகுது. ஸோ ஒட்டுமொத்த பாய்ஸ் டீமும் போய் மன்னிப்பு கேட்கறாங்க அந்த பொண்ணுகிட்ட. ஸோ நேற்று ஒரு வேலை செஞ்சு முதல் நாளே வேற லெவலுக்கு வேலை செஞ்சு விட்டுருச்சு அன்சிதா. கண்டிப்பா ஒரு நாள் வரைக்கும் சாப்பானவங்க பெரிய சுவாரஸ்யமா இது முதல்ல இந்த பொண்ணு கண்டிப்பா பாய்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மன்னிப்பு கேட்ட விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரியான் அப்படின்னு சொல்லி போயிருக்காப்புல. அவர் ஒன்றும் பெருசா அங்கே போய் பண்ண போறது மாதிரி தெரியல. சும்மா பொண்ணுங்கள்ட்ட போய் கடலை போட்டு உட்காந்துருப்பா போல. அவ்வளவுதான் பண்ணுவாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் ஆல்ரெடி போன வாரமே வந்து டாஸ்க்கு சரியா பண்ணதுனால தீபக் வந்து ஒரு பாம் கொடுத்து டைரக்ட் நாமினேஷனா வச்சிருந்தாங்க. ஸோ அவரு ஒரு டைரக்ட் நாமினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் ஆனவங்க டைரக்ட் நாமினேட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா
ராணா வந்து இவங்க பண்றாங்க, சௌந்தர்யா டைரக்ட் நாமினேட் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இவரை பண்றாங்க, அதாவது யார் அவரு பேர் மறந்து போச்சு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு தான் பேர் மறக்கிற அளவுக்கு தான் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. டைரக்ட் நாமினேஷன் யாரை பண்ணுச்சு ஜாக்லின், ஐயோ ஐயோ ஞாபகம் வர மாட்டுது. சரி ஞாபகம் வரும்போது சொல்றேன் யாரை டைரக்ட் நாமினேட் பண்ணுச்சுன்னு சொல்லு. ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் நாமினேட் ஆயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ், அதாவது நீங்க தானா ட்விஸ்ட் இல்லாம விளாண்டுருக்கீங்க, நானா ட்விஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்றாரு, இந்த வாரம் 2 பேரை நாமினேட் பண்ணும், பாய்ஸ் கேர்ள்ஸையும் கேர்ள்ஸ் பாய்ஸையும் வந்து நாமினேட் பண்ணும். முக்கியமா யாருமே கன்ஃபெஷன் ரூம் அளவுக்கு போய் நடந்து போயெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா ரஞ்சித் அவங்கெல்லாம் கொஞ்சம் வயசான ஆள்லாம் இருக்காங்க, அவங்களால நடந்து போயெல்லாம் பண்ண முடியாது. அதனால நின்ன இடத்துல இருந்து எல்லாரும் நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டுறாரு. ஸோ ஆளாளு குத்துறாங்க 2 பேர்த்த. இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியா குத்துவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா, வர்ஷினி, வேற யாரு இந்த சைடு ரஞ்சித், ராணவ் பார்த்தீங்கன்னா ஆர்னு வருது, ராணவங்க அவர் பேர் கூட வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு தான் கேம் விளாண்டுட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி இது பண்றாங்க. இந்த சைடு கேர்ள்ஸ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முக்காவாசி பேரை வந்து நாமினேட் பண்ணி வச்சு செஞ்சு விட்டுறாங்க. இந்த பாதி பேர் இருக்காங்க. முக்கியமா விஷால் இல்லை நாமினேஷன்ல, முத்துக்குமரன் இல்லை, ஆர்ஜே ஆனந்த் இல்லை, வேற யாரும் இல்லை, இன்னொரு ஆள் இருக்காங்க யாருன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அண்ட் டேஸ் நாமினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராசரி டாஸ்க்கு ஒரு கேம் வைக்கிறாங்க. நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், அதை பார்த்தா கண்டிப்பாக காப்பி அடிச்சு இந்த கேம் வச்சிருப்பாப்ல பிக் பாஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கலர் கலரா ஒரு பினாயில் பாட்டிலா இல்லை என்னன்னு தெரியல, கலர் கலரா கோலப்பொடியை போட்டு கலர் வச்சிருக்காங்கன்னு தெரியல, அந்த பாட்டிலுக்கு நேரா அதே கலர் பாட்டில வச்சிங்கன்னா வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தனா போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்து கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா முதல் டாஸ்க்ல எப்போதும் பாய்ஸ் தான் ஜெயிப்பாங்க. முதல் முறையாக கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்ல ஜெயிச்சுறாங்க. ஸோ கிராசரியில் வந்து அதிக 8000 சம்திங் மதிப்பெண் வந்து கேர்ள்ஸ் டீம் எடுக்கிறாங்க, பாய்ஸ் டீம் வந்து 4000 சம்திங் தான் எடுக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து கிராசரி டாஸ்க்கு யார் யார் போகணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த சைடு ஜெஃப்ரி, சத்யா இவங்க ரெடி ஆகுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாச்சனா, சௌந்தர்யா இவங்கெல்லாம் ரெடி ஆகி விளையாடுறாங்க. இந்த வாரம் என்ன ட்விஸ்ட்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு பண்ணிட்டாங்க. ஷாப்பிங் கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்குள்ளாரே பண்ணிட்டாங்க. நான் அந்த சாச்சனா சௌந்தர்யாவை பார்த்தோன்னா இதுங்களுக்கு தான் மூளை இல்லையோ, அந்த சொல்லுவாங்கல்ல அழகா இருந்தா அறிவு இருக்காதோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து மூளை இல்லையோ. கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து கண்டிப்பா அதிகமாக தான் ஷாப்பிங் பண்ணி நினைச்சா பக்காவா பண்ணிட்டாளுவ. 7900 சம்திங் தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாய்ஸும் கரெக்டாகவே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நீங்க எடுத்த எல்லாமே வந்துன்னா வந்துடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிச்சோன்னா எல்லாம் குதிக்கிறாங்க. அதுவும் சாச்சனா குதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபே தொட்டுருங்களா அந்த அளவுக்கு உமா உமா அம்மாந்து. ஏன்னா முதல் டாஸ்க்ல ஒழுங்கா பண்ண முதல் டாஸ்க்ல எதுவும் பண்ணி எல்லா டாஸ்க்கும் வந்து சொதப்பிக்கிட்டு தானே இருக்கும். நேற்று முதல் டாஸ்க் நல்லா பண்ணதுனால அந்த குதிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நேற்று போச்சு. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டின்றது தான் நாமினேஷன் பண்ணது, அதுக்கப்புறம் கிராசரி டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நேற்று போச்சு. ஸோ முக்கியமாக ஹைலைட்டான பாயிண்ட்னு சொல்லப்போனால் மன்னிப்பு கேட்ட வச்சது, பாய்ஸ் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்ட வச்சது, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நேற்று நடந்ததில். ஸோ இதை தவிர வேற ஏதாவது ஹைலைட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.